4 வாசல்கள், 4 வாசலையும் 4 கோபுரம். எதற்காக அப்படி உயரமாக வைக்கணும்? இந்த உயரமாக இருக்கிறது கீழே அகலமாயும் மேலே அப்படியே கூம்பு மாதிரி வரும்பொழுது அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அது அமைக்கப்பட்டிருக்கு. பிரமிடை குறித்து எல்லாருக்கும் ஒரு தப்பான ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு வந்திருக்கும். ஏன்னா பிரமிடுன்னு கேள்விப்பட்டவுடனே அது ஏதோ பிணத்தை பிதைக்கிறது, மம்மிஃபை பண்ணுறது, ராஜாக்களோட உடலை பாதுகாத்த இடம், அது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் பிரமிடுகள் உருவான பிறகு தான் அதோட சக்தியை அறிஞ்ச பிறகு தான் உடலை கொண்டு வச்சுருக்காங்க. உடலை பதப்படுத்துறதுக்காக பிரமிடு கட்டலை நிஜத்தில். இத்தனை புத்தகங்களை படிக்கிறோம், ஆனாலும் அந்த பிரமிடுக்கு அடியிலிருந்து ஒரு தடவை நம்ம தியானம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 1000 புக்கு படிக்கிறதுக்கு சமமாக. ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உடலில் இருக்கிற அந்த அணுக்களோட அந்த வாழ்வாதாரத்தை அதிகரிக்குது. ஏன்னா பிரமிடுக்கு அடியில் ஒரு தக்காளி வச்சா கூட அதனோட ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் இப்போ ஒரு புதிய தலைப்பில் நான் சந்திக்க வந்திருக்கேன். இந்த தலைப்பை எல்லாரும் கேள்விப்பட்டது தான், ஆனால் முதலாக நான் இந்த தலைப்பில் பேசுகிறேன். இந்த பேச்சு நம்ம பேசணும் அப்படின்னும் போது இதை குறித்த நிறைய நான் தகவல்களை சேகரித்தேன். இதுக்கு தான் நம்ம சுவாத்தியாயம் அப்படிங்கிறதும் சஜ்ஜன சாங்கத்தியம் என்றதும் பத்ரிஜி அவர்கள் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை ஒருத்தருக்கு சொல்லணும் போது கூடுதல் தகவலுக்காக நம்ம தேடுறோம். நம்ம தேடுதலை ஆரம்பிக்கிறதே இந்த சஜ்ஜன சாங்கத்தியம் தான் இல்லையா? இது நிறைய பேர் பேசுகிறவங்க உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரமிடோட சக்தி. பிரமிடுக்கு சக்தி இருக்குது அப்படின்றது தியானம் பண்ணி தான் இல்லை, அது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே அதனோட கணிப்பு கூட ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. பிரமிடுகள் முதல்ல எப்போ உருவாச்சு அந்த கணிப்பு கூட நமக்கு தெரியாது. ரொம்ப 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உருவானதாக சொல்கிறாங்க. ஓரளவுக்கு இந்த வருஷங்களாக இருக்கலாம்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கணிப்பில் சொல்கிறாங்க. இப்போது ஒரு வடிவத்துக்கு என்ன ஒரு ஆற்றல்? இப்போ இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த பிரபஞ்ச தன்மைக்கு எந்த வடிவமும் இல்லை அப்படிங்கிறோம். ஆனால் அது படைக்கக்கூடிய வடிவத்துக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது. அது வடிவமாக இருந்தாலே ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன எடுத்துக்கலாம்னா, நம்ம பூமியவே எடுத்துக்கலாம். பூமியோட சுற்றுப்பாதை ஒரு வடிவம் தான். அது ஒரு முப்பரிமாணம் கிடையாது. ஆனால் அந்த நீள்வட்ட பாதையாக இருக்க போய் தான் நமக்கு காலங்களே வருது. அந்த வடிவ உருவம் தான் அந்த மாற்றத்தையே கொண்டு வருது. பூமியோட அந்த முப்பரிமாண வடிவம் கூட பார்த்திங்கன்னா அதுக்கு ஜியோய்டு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. மேலே கொஞ்சம் தட்டையாகவும் பக்கங்களில் கொஞ்சம் பருத்தும் இருக்கும். அந்த வடிவமும் அந்த தியான்ற கிரகங்கள் அந்த கோள் மோதினதுனால உண்டான ஒரு டில்ட்டிங், ஒரு சாய்வு, அதுவும் தான் நாட்களை கரெக்டாக கொண்டு வருது. தன்னைத்தானே பூமி சுற்றுறதும் அந்த சாய்வு கோணத்தில் சுற்றுறதும் தான் நாட்களையும் கொண்டு வருது. அப்போ அந்த வடிவம் எவ்வளோ முக்கியம். அதனால தான் துருவ பகுதி கூட நமக்கு சூரியன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அந்த கொஞ்சம் அந்த தட்டையாக இருக்கிறதுனால. இதெல்லாம் கேட்கும்போது வடிவங்களுக்கு இத்தனை ஆற்றல் இருக்கா? சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம்லாம் வடிவத்தில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வடிவத்தை தேர்ந்தெடுக்கவங்க கூட அவங்களுக்கு உள்ளே இருக்கிற குணத்தை வெளிப்படுத்துவாங்களாம். சில வடிவங்கள் தன்மையை கூட வெளிப்படுத்துது. சதுர வடிவத்தை தேர்ந்தெடுக்கிறவங்க எல்லா விஷயத்தையும் திட்டமிடுவாங்க, ஆனால் தான் எல்லாத்துலேயும் முன்னிக்கணும்னு நினைப்பாங்களாம். செவ்வக வடிவத்தை தேர்ந்தெடுக்கிறவங்க கரெக்டான விஷயத்தை சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் கூடுதல் ஆட்களோடு சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக டீம் ஒர்க்காக இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு அந்த வடிவங்களை தேர்ந்தெடுக்கிறது கூட அந்த ஆற்றலை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோயில் எடுத்துப்போம். கோயிலோட கோபுர வடிவம் இது எந்த வடிவத்தில் சேர்க்குறது? பிரமிடுக்காவது பிரமிடு வடிவம்னு ஒரு முப்பரிமாணத்தை கொடுத்துட்டாங்க. கோயிலோட கோபுரங்கள், அதுவும் பழமையான கோயிலில் பார்த்திங்கன்னா 4 வாசல்கள், 4 வாசலையும் 4 கோபுரம். எதற்காக அப்படி உயரமாக வைக்கணும்? இந்த உயரமாக இருக்கிறது கீழே அகலமாயும் மேலே அப்படியே கூம்பு மாதிரி வரும்பொழுது அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அது அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம வீடுகள் கூட அந்த மாதிரி மாடல் தான் முன்னாடி எல்லாருமே கட்டியிருந்தாங்க. இப்போ நம்ம யாரும் அப்படி கட்டுறதில்லை. கோபுரங்களில் ஒரு ஆற்றலை உள்ளிழுக்கக்கூடிய சக்தி இருந்திருக்கணும், அந்த வடிவத்தை கூட. இப்போ நம்ம பிரமிடு வடிவத்தை பார்த்தோம்னா, பிரமிடு வடிவம்ன்றது இந்தியாவில் முதல்ல இல்லை,
அது ஈஜிப்டில் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக நமக்கு அறியப்படுது. அங்கே இருக்கிற அந்த கீசா பிரமிடு அதுதான் மிகப்பெரிய பிரமிடு அப்படிங்கிறாங்க. அது உருவான காலங்களையும் அது உருவான விதத்தையும் பார்த்தாலே மிக ஆச்சரியமாக இருக்கும். பிரமிடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 2 விஷயங்களை நம்ம சொல்லலாம். அதனோட ஆங்கிள், கோல்டன் ஆங்கிள் அப்படிம்பாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, அதனோட கோணம், அதாவது திசை, அந்த நார்த்து சவுத் திசை. இது 2யும் வச்சு தான் அது மொத்த அந்த பிரபஞ்ச ஆற்றலை வாங்கக்கூடிய ஒரு உபகரணமாக மாறி இருக்கு அப்படிங்கிறது இப்போ இருக்கிற அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. பிரமிடை குறித்து எல்லாருக்கும் ஒரு தப்பான ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு வந்திருக்கும். ஏன்னா பிரமிடுன்னு கேள்விப்பட்டவுடனே அது ஏதோ பிணத்தை பிதைக்கிறது, மம்மிஃபை பண்ணுறது, ராஜாக்களோட உடலை பாதுகாத்த இடம், அது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் பிரமிடுகள் உருவான பிறகு தான் அதனோட சக்தியை அறிஞ்ச பிறகு தான் உடலை கொண்டு வச்சுருக்காங்க. உடலை பதப்படுத்துறதுக்காக பிரமிடு கட்டலை நிஜத்தில். ஏன்னா முக்கியமான பிரமிடுகளில் உள்ளே இருக்கிற அந்த கிங் சேம்பர், குயின் சேம்பருக்கு உள்ளே நுழையவே வாசலே கிடையாது. அது ஒரு அழகான ஒரு வடிவத்தில் அமைச்சிருக்காங்க. அது எதேச்சியாக ஒருத்தர் கண்டுபிடிக்கும் போது அந்த கல் நகர்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பிரமிடோட வடிவத்தில் ஒரு கல்லும் மேலே சரியாக பொருத்தப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றும் அவ்வளோ டன்னு அது சரியாக பொருத்தப்பட்டிருக்கும். நம்ம வீட்டில் செங்கலை வைக்கிறதுக்கே நம்ம இடைவெளி தெரியக்கூடாதுன்னு நம்ம சிமெண்ட்டு பூசுகிறாள். ஆனால் அது அவ்வளோ அழகாக ஒன்றோட ஒன்று பொருத்தப்பட்டிருக்கு. அதனால் வாசல் எங்கன்னே கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருந்தது. அதற்கப்புறம் வாசலை திறந்து உள்ளே போனப்போ நிறைய சேம்பரில் நம்ம நினைக்கிற மாதிரி பதப்படுத்தப்பட்ட உடல்கள்லாம் இல்லை. இதையும் ஆராய்ச்சியாளர் ஒத்துக்கிறாங்க. அப்போ எதற்காக அந்த பிரமிடு கட்டப்பட்டிருக்கோம், யாரால் கட்டப்பட்டிருக்கோம்? அதற்கு முன்னாடி இந்த பிரமிடோட கட்டுமானத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். ஒரு வீடு கட்டணும்னா நம்ம கீழே அஸ்திவாரம் போடுவோம், ஆழ தோண்டி அதுக்கு நிற்கணும் அப்படின்னு. இவ்வளோ பெரிய பிரமிடு கட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய அஸ்திவாரம் போட்டிருக்கணும். 648 அடி வரைக்கும் கூட அந்த தூண்கள் போகுதுன்னு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பில்லர்ஸ் மாதிரி அதை தாங்கக்கூடிய பில்லர்ஸை உள்ளே வச்சுருக்காங்க பிரமிடுக்கு அடியில். அதற்கு மேலே அந்த பிரமிடோட கட்டுமானத்துக்கு 3 வகையான கற்களை உபயோகிச்சிருக்காங்க. கீழே இருக்கிற அந்த கல் பசால்ட், அதாவது கடினமான கல், எரிமலை குழம்புலேருந்து உருவாகக்கூடிய கல், உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்டெபிலிட்டிக்காக அதை உபயோகிச்சிருக்காங்க. அதுவும் அந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. எதுக்காக ஈஜிப்டை அங்கே முதல்ல தேர்ந்தெடுத்திருக்கணும்? அந்த இடம் நிலநடுக்கம் ரொம்ப குறைவாக இருக்கிற இடம், அதனால் அந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதற்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற அந்த சைட்ஸ் எல்லாம் சுண்ணாம்புக்கல் அப்படிங்கிற கூட லைம்ஸ்டோன் அதில் கட்டியிருக்காங்க. எதற்கு லைம்ஸ்டோன் உபயோகிக்கணும்? அதை ஈஸியாக நம்ம பாலிஷ் பண்ணி கொண்டு வர முடியும். ஏன்னா கீழே இருக்கிற கல்லை கொண்டு வரது கஷ்டம், ஏன்னா அப்போ ஆயுதங்களும் இல்லை. அதற்கப்புறம் உள்ளே இருக்கிற அறைகள் அங்கே கிரானைட் வச்சு கட்டியிருக்காங்க. அது குளிர்ச்சியை தரும். ஏன்னா நமக்கு தெரியும் பிரமிட் அப்படின்னா பைரா மிட்னு பிரிக்கலாம். பைரானா நெருப்பு, அந்த வெப்பம் இருக்கும். அதில் மிட்னா மிட் பாயிண்ட்டு, அந்த இடத்துல அந்த வெப்ப ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பேரே அதை பொறுத்து தான் வந்திருக்கு. தமிழில் கூட நிறைய வார்த்தைகள் அந்த பொருள் சார்ந்தே அந்த பேர் இருக்கும். அதை போல் உள்ளது தான் அந்த பிரமிடு. அந்த மையத்தில் என்ன ஆற்றல், அதைத்தான் நம்ம கிங் சேம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல கிரானைட் வச்சு கட்டியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு அங்கே வெப்பப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரமிடுகளை கட்டுறதுக்காக எடுத்துக்கூடிய கல்கள் சுற்றுப்புறத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 23 லட்சத்துக்கு மேலே அந்த கற்களை உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த கல்லை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? ஒரு கல்லை நம்ம கையில் தூக்கக்கூடிய செங்கல் அல்ல, 2-3 டன் எடை உள்ள கல். அந்த கல்லை எப்படி அங்கிருந்து இங்கே கொண்டு வந்திருப்பாங்க? சரி, நீர் மூலமாக கொண்டு வந்திருக்கலாம், அதற்கேற்ற ஏதோ ஒரு இதை வாகனத்தை வச்சு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் மேலே எப்படி கொண்டு போயிருப்பாங்க? இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம பத்ரிஜி சார் ஒரு தடவை சொல்லியிருந்தார், இது ஹியூமனால் கட்டப்பட்டது அல்ல, பிளாடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிகிரக ஏலியன் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம எல்லாரும் நினைப்போம் பிரமிடை கட்டினவங்களாம் அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது. அடிமைகளுக்கு அந்த ஞானம் இருக்காது, நம்ம சொல்கிறத செய்ய முடியும். ஒருத்தர் ஃபுல்லாக இவ்வளோ பெரிய ஒரு பிரமிடை கட்டும் பொழுது சொல்லி செய்ய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கே ரொம்ப நாலேஜ் உள்ளவங்க தான் அதை இருந்திருக்காங்க. சுற்றி அவங்களுக்கு சரியான வசதி பண்ணி கொடுத்து அங்கே வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா வருஷ கணக்காக இருக்குது அதை கட்ட. நிமிஷ கணக்கில் எடுத்தால் கூட இத்தனை 10 வருஷத்தில் முடிக்கணும்னா 3 நிமிஷத்தில் ஒரு கல்லை மேலே ஒசத்துற அளவுக்கு
அங்கே இருந்திருக்கு வேலை. அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அறிவார்ந்த மக்கள் தான் அங்கே இருந்திருக்கணும். அதற்கு ஏலியன்களும் உதவி பண்ணியிருப்பாங்கன்றாங்க. தாட் பவர்னால் கூட அந்த கல்லை ஒசத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்குது. இந்த பிரமிடை குறித்து நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் எந்த இதுவுமே நம்ம கதைகளாக தான், தகவலாக தான் இருக்குது. அது உண்மை என்னன்றது அதை கட்டினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பாலிஷ் பண்ணுறதுக்காக மணலை வச்சு இந்த சைடெல்லாம் நல்லா அழகாக பாலிஷ் பண்ணி, எதற்காக இவ்வளோ அதற்கு பாலிஷ் பண்ணி ஒரு வடிவத்தை கொடுக்கணும். அந்த வடிவத்தோட ஆங்கிள், அந்த கோல்டன் ஆங்கிள் இருக்கிறதுலே அருமை. அந்த கோல்டன் ஆங்கிளை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ கணக்கும் தெரிஞ்சிருக்கு. அதற்கப்புறம் அந்த நார்த்து சவுத்துனா அவங்களுக்கு அந்த சயின்ஸும் தெரிஞ்சிருக்கு. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ பார்க்குற நார்த்து சவுத்தில் மேக்னெட்டிக் காந்தவியலில் பார்க்கக்கூடிய நார்த்து சவுத்து. ஆனால் அவங்க அப்போ கண்டுபிடிச்சது வானவியலில். அது ஒவ்வொரு ஊருக்கும் மாறும். அது ஆப்பிரிக்கா கண்டம் இல்லையா, அந்த இடத்துல அந்த இது கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி இருக்குது. ஆனால் அதை வச்சு தான் அவங்க கட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் மேக்னெட் கண்டுபிடிக்கப்படலை. இது இத்தனையும் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னனே, சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்படலை. அந்த காலத்தில் இரும்போட உபயோகமும் ரொம்ப கிடையாது. இந்த டைமில் அவங்க எப்படி அதை உளி மாறி வச்சு செதுக்கியிருப்பாங்க. உள்ள அத்தனை காட்சிகளை கொண்டு வந்திருக்காங்க. இத்தனையும் பண்ணணும்னா அது மிகப்பெரிய ஒண்டர், ஒன் ஆஃப் த ஒண்டர்னு சொல்கிறோம். ஆனால் இதை கேள்விப்படும் போது இது மிகப்பெரிய ஒண்டர், மனிதன் பண்ணானா அப்படிங்கிற ஒரு வியக்கக்கூடிய ஒரு ஒண்டர். இதில் அந்த ஆங்கிளை இப்போ அந்த கணக்கை என்ன சொல்கிறாங்க, ஃபைபனாக்கி அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அது 1 1 2 3 5 அப்படின்னு போகுது. 8 கூட வருது. அதில் 2 நம்பரை கூட்டி முந்தின நம்பரால் வகுத்தா 1.68 ஒவ்வொரு தடவையும் வருமா. அந்த கால்குலேஷனில் தான் அந்த ட்ரிக்னாமெட்ரி உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கேட்டால் இப்போ இருக்கிறவங்களே படிக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். கணக்குனா நிறைய பேருக்கு கஷ்டம்தான். ஆனால் அந்த அளவில் அவ்வளோ அழகாக ஏன் அதை கட்டணும்? அப்போ தான் அந்த 51 ஆங்கிள் 51 மினிட்ஸ் 52 செகண்ட்ஸ்ன்ற அந்த கச்சிதமான வடிவம் வருது. அது 99.9% கரெக்டாக இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி ஒரு அறிவார்ந்த மக்கள் அதை செஞ்சுருக்கணும். அந்த அளவு கூட உள்பக்கத்திலிருந்து, இதுவும் மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம். ஒரு கோணத்துக்கு ஒரு வடிவத்துக்கு வெளியிலேருந்து அளந்துடலாம். உள்பக்கத்துலேருந்து அதை அளக்கணும்னா அது உள்பக்கத்தில் இருந்து மட்டும்தான் அந்த ஆங்கிள் வருது. 51 டிகிரி அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பிரமிடுக்கு உள்ளே இருக்கணும்னு அர்த்தம். ஆனால் உள்ளே இருக்கும்போது அந்த ஆற்றல் இருந்தாலும் சுற்றுப்புறங்களுக்கும் அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதற்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. இந்த மேஜிக்கல் நம்பரும் இந்த ஒரு வடிவம் தான் அதனோட ஆற்றலுக்கான முக்கிய காரணமாக இருக்குது. இதையும் தாண்டி ஸ்டெபிலிட்டி, அதை அசைக்க முடியாத ஒரு பேஸில் இருக்குது. இதை பற்றி ஏன் இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பிரமிடுகளை எங்கெல்லாம் உபயோகிக்கலாம், எதுக்கெல்லாம் உபயோகிக்கலாம். இதை நம்ம பத்ரிஜி சார் 1982 சீக்ரெட் ஆஃப் த பிரமிட் அப்படிங்கிற ஒரு புக்கை படிச்சுட்டு இந்த பிரமிடை கொண்டு நம்ம தியானத்தில் இணைக்கணும்னு நினச்சார். மெய்ஞானமும் விஞ்ஞானமும் இணைக்கணும்னு நினச்சார். அதனால தான் நம்மளோட மூமெண்ட்டு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். இதில் கணக்கும் இருந்தாலும் கணக்கும் அறிவியலுமே விஞ்ஞானம் தான். அந்த விஞ்ஞானத்தையும் நம்ம மெய்ஞானத்தையும் இணைக்கும் போது அந்த ஆற்றலோட அளவு பார்த்திங்கன்னா 3 மடங்கு. இது கூட கணிக்க முடியாதோன்னு தோணுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் வருதே. இத்தனை தகவலை நம்ம கேள்விப்படுறோம், இத்தனை புத்தகங்களை படிக்கிறோம். ஆனாலும் அந்த பிரமிடுக்கு அடியிலிருந்து ஒரு தடவை நம்ம தியானம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 1000 புக்கு படிக்கிறதுக்கு சமமாக. அப்போ நம்ம அதை செஞ்சு பார்த்துருக்கணுமா இல்லையா? எல்லாரும் சொல்லும்போது இதை நம்பலாமா வேண்டாமா நமக்கு தோணலாம். கண்டிப்பாக நம்பலாமா வேண்டாமான்ற ஆராய்ச்சி மனப்பான்மை எப்பவுமே இருக்கணும். அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த விஷயத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே எல்லாமே நம்மளோட மூமெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்கவுங்க ப்ரூவ் பண்ணிக்கிறது தான். இதுதான் இதனோட நம்மளோட மூமெண்ட்டோட மிக அழகான ஒரு விஷயம். இதில் இந்த பிரமிடுகளை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உடலில் இருக்கிற அந்த அணுக்களோட அந்த வாழ்வாதாரத்தை அதிகரிக்குது. ஏன்னா பிரமிடுக்கடியில் ஒரு தக்காளி வச்சா கூட அதனோட ஆயுள் அதிகரிக்கப்படுது. ஒரு துருப்பிடிக்கக்கூடிய பிளேடு வச்சா கூட அதனோட ஆயுள் கூட அதிகரிக்கப்படுது. உயிரற்றத்துக்கே அதிகரிக்கப்படுதுன்னா ஒரு உயிர் உள்ள ஒரு உடலுக்கு மேலே வச்சா என்ன ஆகும்? நமக்குள்ளே இருக்கிற செல்லுக்கு குணம் நமக்கு தெரியும். ஒரு முடி கூட 7 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னை புதுப்பிச்சுக்கும்.
மொத்தமும் கொட்டிட்டு 7வது வருஷம் திருப்பி அது முழுவதும் புதிய முடிகளாக இருக்கும். அப்படி இருந்தால் ஒரு ஹெல்த்தி பாடி. ஆனால் சில சமயம் நமக்கு மனசுக்குள்ள டென்ஷன், அந்த பதட்டம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது தன்னை சுருக்கிக்கும். 4-5 வருஷத்துலேயே மொத்த முடியும் கொட்டி மறுபடியும் புது முடி வரும். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அதனோட டியூரேஷன் குறைய குறைய முதுமை சீக்கிரமாக வந்துடும். அதே போல் நம்ம உடம்புல இருக்கிற செல்லும் இந்த குறிப்பிட்ட டைமில் இறந்து மொத்த செல்களும் புதுப்பிக்கப்படணும். ஆனால் நம்ம பிரமிடுக்கு அடியில் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு செல்லோட வாழ்வாதாரமும் அதிகரிக்கப்படுது, ரீஜினுவேட் ஆகுது. அதனால் என்ன நடக்குது, நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது, அதோட நமக்கு ரொம்ப தேவையான இளமை கூட கிடைக்குது, முதுமையை தள்ளி போட முடியுது. இதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயம். ஸ்கூல்ஸில் உபயோகிக்கலாம், அங்கே மெமரி பவர் குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், எது தேவையோ அதை மட்டும் அதிகரிக்குது, தேவையில்லாத விளக்கக்கூடியது கூட இருக்குது. ஏன்னா சில போதை பழக்கம் உள்ளவங்க அதில் இருக்கும்பொழுது தங்களோட அந்த பழக்கங்களே தனக்குள்ள மாற்றத்தை வர்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அது கொடுக்குது. ஏன்னா போதையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அடிக்ட் அப்படிம்பாங்க, அதாவது அதில் அடிமையாக இருப்பாங்க. அந்த அடிமையிலேருந்து அவங்கள கொண்டு வரத்துக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது. அந்த ஆற்றலை இந்த பிரமிடு கொடுக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், கோயிலில் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா கோயிலில் நம்ம போய் உட்காரக்கூடிய நிலையை அதிகரிக்குது. அந்த பக்தியும் ஒரு வகையான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது தான். அந்த ஆற்றலையும் அங்கே அதிகரிக்குது. முக்கியமாக ஜெயிலில் யூஸ் பண்ணலாம் மாஸ்டர்ஸ். அங்கே எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா, தவறு பண்ணிட்டோன்னு வருந்தக்கூடியவங்களும் இருப்பாங்க. அதுலேருந்து அவங்கள மீண்டு வர்றதுக்கான ஆற்றலை இந்த பிரமிடு கொடுக்குது. ரெக்ரியேஷன், நம்ம பொழுதுபோக்குன்னு நினைக்கிறோம், அந்த இடத்துல கூட ஒரு ஸ்விம்மிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு டான்ஸ் ஆடுறவங்களா இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் அந்த ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சக்தி பிரமிடுக்கு இருக்குது. இதை நம்ம பத்ரிஜி ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு தான் அதை நம்ம தியானத்தோடு இணைச்சார்.